லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது சனியும் ராகுவும் இணைந்தால் எந்த பாதிப்பு வருது அப்படிங்கிறதுக்கு கும்ப லக்னமாக இருந்து கும்ப லக்னத்திற்கு 6 கடகத்தில் சனியும் ராகுவும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா லக்னாதிபதியாக வந்துடுவார். கும்ப லக்னத்திற்கும் 1-12 குடைவராக சனி வந்து அவர் 6ஆம் வீட்டில் இருந்து ராகுவின் இணைவை பெற்றால் எப்படி வரும்? இந்த லக்னத்துக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கும்ப லக்னத்துக்கு சுத்தமாக ஆகாதவர் அப்படின்னு சொன்னால் செவ்வாயை சொல்லணும். குரு பரவாயில்லை, குரு 2-11 குடையவராக வந்துடுவாருங்க. சமம், சனிக்கு சமமாக வருவார். ரொம்ப எதிரியும் கிடையாது, நண்பரும் கிடையாது, சமமாக வருவார். அப்படிங்கிறப்போ அதுக்கு அடுத்தபடியாக அவர் சமங்கிறதுக்கு அடுத்தபடியாக அவர் 2-11 நல்ல ஆதிபத்தியத்துக்கு வந்துடுவார் குரு. அதனால குருவை பற்றி நம்ம இதில் பார்க்க வேண்டியதில்லை. செவ்வாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் தான் சுத்தமாக கெட்டவர். கும்ப லக்னத்திற்கு சுத்தமாக ஆகாதவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா செவ்வாய் தான். அதுக்கு அடுத்தபடியாக பார்க்கும்பொழுது இங்கே வந்து சந்திரன் அவரும் சுத்தமாக ஆகாதவர். அப்படி இருக்க இந்த கும்ப லக்னத்திற்கு 6இல் சனியும் ராகுவும் இணைந்து 12ஆம் வீட்டில் கேது இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது இந்த ராகு திசையோ சனி திசையோ வருது அப்படின்னா அது எந்த அளவுக்கு நன்மைகளை செய்யும், எப்படி வரும் அப்படிங்கிறத பார்க்கும்போது மற்ற கிரகங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க. இப்போது இவர் லக்னாதிபதியாக வேற போட்டிக்கு போயிட்டார். சனி ராகுவும் இணையும் பொழுது கும்ப லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வந்து வேற அங்கே போய் 6ல் ராகுவோடு சேர்றாரு. எப்போவுமே 1-5-9 குடையவர்கள் ராகு கூட இணைவது நல்ல பலனை வழங்கினாலும் இவர் 1-12 குடையவராக வந்து சனி ராகு இணைந்திருப்பது தப்புன்னு நான் சொல்ல வரல. அதே சமயம் இந்த சனி ராகுவை எந்த வகையிலும் சந்திரன் பார்க்க விடக்கூடாது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சந்திரனும் பார்க்கக்கூடாது, செவ்வாயும் பார்க்கக்கூடாது. இந்த அடிக்கடி நம்ம சொல்லுவோமே சனியை செவ்வாய் பார்க்கக்கூடாதுன்னு, அது இந்த லக்னத்துக்கு நல்லா பொருந்துங்க. சனி ராகுவும் சேர்ந்துருந்து அவங்கள போய் செவ்வாய் பார்த்தா ரொம்ப கெடுபலன்களை அது வழங்கும். அப்படி இருந்தால் என்ன பரிகாரம் பண்ணணுங்கிறதில் நம்ம பார்க்கலாம். அதே சமயம் இந்த சனியும் ராகுவும் 6இல் இருந்து 12இல் மகரத்தில் சந்திரன் இருக்கிறாங்க. சந்திரனும் கேதுவும் இப்போ இந்த இடத்துல என்ன வருவோம்? சந்திரனும் சனியும் பரிவர்த்தனை அடைஞ்சிருவாங்க. 6-12 பரிவர்த்தனை அடைஞ்சிருவாங்க. 6-12 பரிவர்த்தனை அடைஞ்சு இந்த ராகு திசை வந்தால் எப்படி இருக்கும், சனி திசை வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும், இந்த செவ்வாயினுடைய பார்வை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும், பார்வை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இல்லைங்க சந்திரனுடைய பார்வையே சனிக்கு இல்லைங்க, பெரிய பாதிப்புகள் இருக்காது. இவ்வளோதாங்க வித்தியாசம். பெரிய பாதிப்புகள் இருக்காது. அது எப்படி வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். செவ்வாயினுடைய பார்வை இருந்தால் எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஆனால் பொதுவான கணக்கு சனியும் ராகுவும் 6ல் இருக்கிறாங்க, நல்லது பண்ணுவாங்களா கெடுதல் பண்ணுவாங்களா? ஆனால் சனி ராகுவும் இருந்து சந்திரன் செவ்வாய் பார்க்காமல் இருந்துன்னா போதுங்க, அவங்க பெரிய கெடுதல்களை பண்ண மாட்டாங்க. இதான் அதில் முக்கியமான விஷயம். சுக்கிரனின் பார்வை அவங்களுக்கு கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் சுக்கிரன் எந்த இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம பார்த்துட்டு தான் அடுத்த முடிவுக்கு நம்ம வர முடியும். இப்போது சனியும் ராகுவும் இருக்கும் பொழுது எப்படி வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கோங்க, கும்ப லக்னத்துக்கு 1-2-3-4-5 6ஆம் வீட்டில் சனியும் ராகுவும் சந்திரனுடைய வீட்டில் லக்னாதிபதி 6ஆம் வீட்டில். லக்னாதிபதி 6ஆம் வீட்டில் இருக்குங்கிறத விட இந்த ராகுவோட சேர்ந்துருக்காருங்க. 6ல் சனிக்கு ராகு இருந்தால் நல்லது தானுங்க, பாவக்கிரகங்கள் 6ல் இருந்தால் நல்லது தானுங்க அப்படி தான் நம்ம யோசிச்சோம். அப்படி வரும்பொழுது சனிக்கு ராகும் 6ல் இருக்கிற நானும் தப்புன்னு சொல்லுவாங்க. அந்த திசை நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த சந்திரன் இப்போ இங்கே வந்துட்டாங்க. சந்திரன் வீட்டில் சனி, சனி வீட்டில் சந்திரன் பரிவர்த்தனை அடைஞ்சிட்டாங்க. பரிவர்த்தனை அடைஞ்சால் யோகத்தை தானே கொடுக்கணும். இருந்தாலும் யோகத்தை கொடுக்கணும்னா அவங்க 6-12 இடத்தில் பரிவர்த்தனை அடையும் பொழுது பொதுவாகவே நான் சொல்லியிருக்கேன் சந்திரன் சனி பரிவர்த்தனை யோகத்தை கொடுப்பதில்லைன்னு. அப்படி வரும் பொழுது இந்த 6-12 பரிவர்த்தனை அடையும் பொழுது பெரிய யோகத்தை கொடுக்க மாட்டார்கள். அதுக்கு அடுத்தபடியாக இந்த 6-12 குடையவர்களோட ராகு இணையும் பொழுது அது பெரிய யோகத்தை கொடுக்கும். இந்த பரிவர்த்தனை வந்தனால நான் 12ஆம் வீட்டுக்காக சனியை சொல்றேன், இல்லைன்னா அவர் லக்னாதிபதி அந்த இடத்துல. அதனால இந்த சனி ராகு இணைவை பொறுத்த மட்டும் பெரிய பலனை யோக பலனை கொடுக்காது, பிரச்சனைகளை தான் கொடுக்கும். உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் பிரச்சனைகளை தான் கொடுக்கும். இப்படி வரும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்லைங்க இப்படி இல்லாம சந்திரன் இங்க இருந்துட்டாருங்க, லக்னத்திற்கு 6ல் சனியும் ராகும், ராகு திசை வருது சனி திசை வருது, நல்லா இருக்குங்க. எப்படி கேட்டீங்கன்னா, இந்த சனி ராகு வீட்டிற்கு அவருக்கு 6ல் மறைந்துவிட்டார். அவர் வீட்டுக்கு 6க்கு 8ஆக மாறிவிட்டார். எவ்வளவுதாங்க.
இப்படி அமையணும். இப்படி இந்த ஜாதகத்துக்கு பாருங்க, இவருக்கு கன்னி லக்னம், கும்ப லக்னம், 6ல் சனி ராகு இருக்கும், சந்திரன் இருக்கு. அவருக்கு என்ன இந்த ராகு திசையும் சனி திசையும் டாப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திரனுடைய பார்வை ஒரு வாங்கல, அவ்வளவுதான். சந்திரனும் நல்ல நிலைமையில போய் அவர் வீட்டுக்கு 6ல் மறைந்து விட்டார், 6க்கு 8ஆக வந்து விட்டார். இதுதான் யோகம் அமைப்பு. இப்படிதான் வரணும். இப்படி வந்துருச்சுனாலே சூப்பரா இருக்குங்க. இப்போ பாருங்க, சனி ராகுவையும் சந்திரன் பார்க்கலைனாலே அது பிரச்சனை இல்லை. அதே சமயம் செவ்வாய் இங்க இருந்துட்டாருங்க, சனி ராகுவை பார்த்துட்டாருன்னா இந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 10 சனி ராகுவை பார்க்கவே கூடாது. பார்த்தாங்கன்னா இந்த லக்னத்துக்கு சொல்லிக்க, செவ்வாய் எந்த வகையிலும் சனியை பார்க்கக்கூடாது, ராகுவோட சேர்ந்து இருந்து அவரை போய் செவ்வாய் பார்க்கக்கூடாது. இதுதான் அது முக்கியமான விஷயம். அப்படி வந்தா அது கெடுபலன்களை கொடுக்கும், ராகு திசையா இருந்தாலும் சனி திசை. அப்படி ராகு திசை பிரச்சனை வருதுன்னா காலகஸ்தி போறது நல்ல அமைப்பு. சனி திசை வருது அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி அனுமன் வழிபாடு, வாரம் சனிக்கிழமை அனுமன் வழிபாடு பண்றது நல்ல அமைப்பை கொடுக்கும். நீங்க எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டியதில்லை, நீங்க பாட்டு உங்க வேலையை பார்த்துட்டு இருக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல பலன்கள் அமையும். விநாயகர் வழிபாடும் அனுமன் வழிபாடுமே போதுங்க. ரொம்ப பயந்து சனி திசைக்கு பயப்படுறாங்கன்னா திருநள்ளாறு போய்க்கலாங்க. அதே சமயம் காலகஸ்திக்கும் போறது நல்ல அமைப்பை கொடுக்கும், யோக அமைப்பை கொடுக்கும். ஆனால் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது, இந்த சந்திரனும் செவ்வாயும் பார்க்கல அப்படின்னா நம்ம அதை பத்தி பேச வேண்டியதே இல்லை. இந்த சனியும் ராகுவும் நல்ல பலனைத்தான் வழங்குவார்கள். அதே சமயம் இந்த சந்திரன் எங்கேயும் கெட்டு போயிடாம நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா அந்த சனி ராகுவும் நல்ல நிலைமையில மறைந்து யோகத்தை கொடுப்பார். அதுக்கு தான் நான் இந்த வீட்டில் போட்டேன். இந்த வீட்டில் போட்டா 6 8 வந்துவாங்க. வரும்பொழுது பார்க்கல அவங்க, சரிங்க அடுத்தது இப்படி போடலாங்க. இது ஒரு அமைப்பு இருக்கு. அங்கே பார்த்துட்டோங்க, 6ஆம் வீட்டிற்கு 12ல் மறைகிறார் சந்திரன். இப்படி இருந்தாலும் கெடுபலன் இருக்கு. மொத்தத்துல சந்திரன் சனி ராகு எந்த வகையிலையும் தொடர்பு கொள்ளாம இருக்கணும், அவ்வளவுதான். இருந்துட்டாலே போதும். இல்லைங்க இங்க இருந்தா என்னங்க லக்னத்துலன்னா அவங்க பரிவர்த்தனை அடைச்சிடுவாங்க, அது ஒரு பிரச்சனை இருக்கு. இருந்தாலும் இந்த சந்திரன் சனியை பார்க்கல, சனி சந்திரனை பார்க்கல, இந்த பரிவர்த்தனைங்கிற முறையில அந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொடுக்கும். அதுக்காகத்தான் சொன்னேன் இந்த இடத்துல பரிவர்த்தனையே ஆகாது. இங்க சந்திரன் இருந்தா இந்த பரிவர்த்தனை ரொம்ப கெடுக்கும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி இல்லாம சந்திரன் இங்கேயோ இருக்காரு, பிரச்சனையே இல்லை. இந்த சனி ராகு திசை ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம உடனே லக்னத்துக்கு 6ல் சனி ராகு வந்துருச்சுங்க இந்த மாதிரி ஆயிருமா அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. செவ்வாயும் பார்க்கல, மறைஞ்சிட்டாரு அப்படின்னா அதை பத்தி யோசிக்க வேண்டியதே இல்லை. செவ்வாய் இங்கே இருக்காரு, நானும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருந்தாலும் தப்பு கிடையாது, ஏன்னா புரிதல் உள்ள சூரியனோட வீட்டில் இருக்கிறாரு, அதுவும் நல்ல அமைப்பு தான், மோசம் கிடையாது. குருவின் பார்வை இருந்துட்டால் போதும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே சமயம் பாருங்க, இந்த கேது இருக்கும் வீட்டதிபதியாக வரக்கூடிய சனி ராகுவோட இணைந்து இருக்கும் பொழுது லக்னாதிபதியாக வந்து இணைகிறார். லக்னாதிபதியாக வந்து இணையும் பொழுது இந்த குருவின் பார்வையை வாங்கிட்டாரு அப்படின்னா சூப்பரா இருக்குங்க. குருவும் கேதுவும் 12 அம்சமான அமைப்பு. குருவின் பார்வையை அவங்க வாங்கிடுவாங்க, அம்சமான அமைப்பு. குருவும் கேது மிகப்பெரிய கோடீஸ்வர அமைப்புகள். குரு திசை ராகு திசை நல்லா இருக்கும், குரு திசை நல்லா இருக்கும், சனி திசை நல்லா இருக்கும். இப்படி வரணும் கிரக அமைப்பு. பாருங்க, ராகு திசை முடிஞ்சா குரு திசை, குரு திசை முடிஞ்சா சனி திசை, எல்லாமே யோகத்தை கொடுக்கும். சந்திரனும் மறைஞ்சிருந்துட்டாரு, சொல்ல வேண்டியதே இல்லை, அவ்வளவு யோக அமைப்புகளை கொடுத்துரும். இதுதான் இவங்களோட வித்தியாசம். சனி ராகும் கடகத்துல இணையும் பொழுது எப்படி வருதுங்கிறத சொல்லியிருக்கேன். அடுத்த வீடுகளில் சனி ராகு இருந்தால் எப்படி வரும் அப்படிங்கிறத